ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ கவுன்சிலிங் 2022 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு கொடுக்குறது தான் நல்லாயிருக்கும். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது, அதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர். இது ரொம்ப நல்ல காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜும் கூட. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல இருக்கு. சேலம்ல இருக்க காலேஜும் நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈரோட்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் இருக்குது. ஏசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கையில் இருக்குது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட்டு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 10,000 rupees தான் ஃபீஸ் வரும். அதை தவிர எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,000 rupees 4,000 rupees பே பண்ணுவீங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15,000 16,000 அது மாதிரி தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ இதே ஹாஸ்டல் எடுத்தீங்க அப்படின்னாலும் ப்ரைவேட் காலேஜஸ் கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டல் அப்படின்றது ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது, அதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. ஒரு காலேஜ் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது. 2வது காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. 3வது காலேஜ் பிஎஸ்சி. ஸோ இந்த 3 காலேஜ் தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ 2 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ இந்த 3 காலேஜுமே ரொம்ப நல்ல காலேஜ். உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 3 காலேஜையும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுங்க. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ப்ரைவேட் காலேஜ் மாதிரி அதிகமாகவும் இருக்காது, ஒரு நார்மலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் 2 விதமான கோர்ஸ் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டொனேஷன் கேட்பாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் வழியாக சீட் எடுத்தால் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ கவுன்சிலிங் வழியாக சீட் எடுத்தாலுமே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சியும் இருக்கும், சிஎஸ்சி எஸ்எஸும் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ் தனியாக இருக்கும், அதுலேயும் மேனேஜ்மெண்ட் சீட் தனியாக இருக்கும். ஏற்கனவே எஸ்எஸ் கோர்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் வீடியோ, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிஐடி பொறுத்தளவுக்கு சிஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நார்மலாகவும் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி நார்மலாக கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது 25,000 30,000 தான் வரும், அதுக்கு மேலே வராது. இதே நீங்கள் அந்த ப்ரைவேட் அதாவது எஸ்எஸ் எடுத்தீங்க அப்படின்னா 60,000 65,000 தான் வரும் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டல் போனீங்க, ஹாஸ்டல் ஃபீஸு இது மாதிரி ஃபீஸஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமே தவிர டியூஷன் ஃபீஸ் அதுக்கு மேலே வராது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜோட ஃபீஸ் ஒன்று 30,000 இருக்கும், இல்லாட்டி 65,000. நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் எடுக்கிறீங்களா இல்லாட்டி நார்மல் கோர்ஸ் எடுக்கிறீங்களா அதை பொறுத்தா அது உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் உங்களால் பே பண்ண முடியுமா அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ்டையும் இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.